அப்புறம் விளம்பரத்துக்கு வர்றேன், விளம்பரம் வந்துட்டு ஆனால் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், மண்டையில் மூளை வேணாமா? விளம்பரத்துக்கு நான் இப்போ போய் சொல்கிறேன் உங்களுக்கு, நேராக போய் மூஞ்சியை ஒரு டக்குன்னு போட்டு அது மறைப்பீங்களா இல்லையா? ஒன்று இருக்கு இல்லையா, அதை மறைச்சிருங்க. வாயில் பேசுறதை மட்டும் நீங்கள் கொண்டு போங்க. ஒரு விளக்க மாதிரி எனக்கு வேணாம், மீசை மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் அதோட அடிச்சு. இதுக்கு கீழே வச்சு வாய்ஸை மட்டும் வெளியே பொதுமக்களுக்கு போய் சேருங்க. திருப்பி சொல்கிறேன், விளம்பரத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டிக்கு நான் அடிமை கிடையாது தெரியாது எனக்கு. ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ ஒர்க் ஃபார் த டெம்பிள். கோயிலுக்கு ஓட்டுறேன், அதுக்கடுத்து தெய்வ விக்கிரங்க வெளிநாட்டிலேருந்து வரணும், அது போல அர்ச்சகருக்கு வேலை பார்ப்பேன். அர்ச்சகரை ஏன் அப்படின்னா உடனே நீங்கள் ஒரே ஆளுகள்லாம் சொல்லாங்க, நான் வேற ஆள் கருப்பு தோல். எனக்கு என்ன காரணம்னா இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணி 26,000 கோயிலில் அர்ச்சகர் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்காக இந்த மாடல்ஸ், இந்த யூஸ்லெஸ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய பேச வேண்டிய இருக்கு. இதனுடைய விளைவு என்னன்னா அவங்களாம் வெளியே போயிட்டாங்கன்னா சூற ஆடப்படும் கோயில். 26,000 கோயில் சார், அர்ச்சகர் இருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி 15 இயர்ஸ்ல இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா அநியாயமான இது. 41,000 ரூபாய் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கோயிலுக்கே வரமாட்டாங்க. உண்டியல எண்றதுக்கு மட்டும் வீடியோ எடுப்பாங்க, செலவு பண்றது வீடியோ எடுக்க காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு 41,000 ரூபாய், 60,000 ரூபாய், 80,000 ரூபாய் சம்பளம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. ஆனா 6 விடிய A to Z பண்ணக்கூடிய அர்ச்சகர்களுக்கு எவ்வளவு சேலரினா, மிகப்பெரிய முக்கியமான ஒரு கோயிலில் போறேன், கோயில் பேரை சொன்னா அந்த அர்ச்சகரை பிடிப்பாங்க, 4,500 ரூபான்றாங்க. ஒரு ஆளோட உடம்பு வந்து கேள்விக்குறி மாதிரி இருக்கு. கேள்விக்குறினா இன்னைக்கு நான் செத்து போயிடும் போய் சொன்னா இறைவனுக்கு முன்னாடி. உண்மையிலே கோயிலுக்கு எடை எவ்வளோன்னா 27 கிலோ இருக்கு. நான் இப்போ எடையை பார்த்துட்டேன். அவர் 47 வருஷமா வேலை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பளம். கல்யாணம் ஆகலை, அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலை, 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னா ஆமாம் சார் மேலே போயிட வேண்டியதான், எங்களுக்கு வேற எதுவுமே இல்லைன்றாங்க. பழைய வீடுகளில் தங்கி வாழ்றாங்க. இவங்கெல்லாம் ஸ்தானிகர்கள். அர்ச்சகர்களுக்கு எவ்வளோ பெரிய சம்பளம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு அர்ச்சகருக்குலாம் கடலங்குடியில் எவ்வளோ சம்பளம் கேள்வி இல்லை கேட்குறேன், 60 ரூபான்னாரு. எவ்வளோ 60 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் அந்த அம்மா ஓசி சாப்பாடு போடுறது ரைஸு அதை வச்சுன்னா 3,618 1,800 ரூபாய் போட்டுறீங்களோ அப்படின்னு ஐயா மன்னிக்கணும். ஒரு நாளைக்கு 60 ரூபா இல்லை, மாதத்துக்கு 60 ரூபா அப்படின்னாரு. தெய்வ சத்தியம் கடலங்குடி, அவருடைய பேர் கண்ணன். நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க வர. நான் சொல்லிவிட்டேன்ப்பா 5-6 வருஷம் சார் அது போயிடுச்சு. அதுக்கடுத்து திருப்பி வண்டியில் ஏறி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேட்குற எவ்வளோன்னு 41,000 ரூபா. அப்போ வார்த்தை விட்டேன், குலகாரா உங்களுக்கு எவ்வளோ? உங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் 3 ஏசி மிஷின். இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அப்போ ஆத்தா பணமாக இருக்க நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் கேட்கலாம், நீங்களாம் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். அப்போ ஆத்தாங்கிறது கௌரவமாக தமிழ் மதுரையில் பாரம்பரியமாக நாங்கள் ஆத்தால் தான் சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் தப்பாலாம் எடுக்க முடியாது, தாராளமாக கேளுங்க. அப்போ ஆத்தா தஞ்சாவூரில் பண்ணால் ஆயி அப்போ அப்படிப்பாங்க. அது கலாச்சாரம். நம்ம விட்டு இன்னைக்கு இங்கிலீஷில் அம்மா கிம்மான்னு கிட்ட கிடக்கிறோம், அது இருக்கட்டும். இப்போ நீங்கள் இதெல்லாம் கேளுங்க. இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது? இவ்வளோ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்றுக்கிறீங்களா சார் கருத்தை? அதனால நீங்கள் எல்லாம் கேளுங்க. அவங்க எந்த இவ்வளோ பணம் எங்கேருந்து வருது? சும்மா இல்லை, இந்த பணம் எல்லாமே தெய்வத்தினுடைய பணங்கள். அதில் 1 கோடி எடுத்துக்கிடுங்க. எவ்வளோ கோடி? 1 கோடி நீங்கள் எடுத்துக்கிடுங்க. 1 கோடிக்கு ஒரு மாதத்துக்கு 1 கோடி பெரிய பணம் இல்லை சார். 1 கோடி 1 லட்சத்து நான் என்னதான் வரலாறு கிடையாது சார், பார்த்ததில்லை கண்ணில். சம்பளம் வரும், பல வரும், வீட்டில் எடுத்து செலவழிப்பாங்க. ஆனால் 1 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு எடுத்துக்க 27 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க. எப்படி அவங்க குறைப்பாங்களா? குறைக்கிறது உங்களுடைய பொறுப்பு. ஓட்ட தூக்கி வெளியேறீங்க. இப்போ HRNC டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை தூக்கி வெளியேறுவேன்னு சொல்லி ஒரு பாலிட்டிஷியன் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அப்போ என்னுடைய குறிக்கோள் என்ன சார்? உடனே நாங்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டாரு. ஐயா வந்து என்னமோ என்ன செக்ரட்டரி ஆக போறாரு, இவர் மினிஸ்டர் ஆக போறாரு, கவுன்சிலர் ஆக போறாரு, கவுன்சிலருடைய PA ஆக போறாரு, மினிஸ்டரோட PA-வா இதில் போக போறாரு. இப்படிலாம் கேவலமான முட்டாள்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அடிமட்ட முட்டாள்கள். நான் அந்த எந்த காலத்துலையும் போக மாட்டேன். என்னை காலரில் புடின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு காலரில் பிடிங்க. ஒரே உழைப்பு இங்கே தான், மப்பர் கீழே ஒரு வரைக்கும் கோயிலுக்காக. அதில் மாற்று கருத்து இருக்காது. நீங்கள் எப்போ வேணாலும் பிடிச்சிக்கலாம். அந்த கணக்கில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பணத்தை திருப்பி வர முடியலை அப்படின்னு சொன்னால் யார் கோயிலை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறா? அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பாக அவர் போய் கூட சொல்லலாம், அரசியல்வாதியான பேரை மாற்றிக்கிடலாம். ஆனால் ஓப்பன் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அளவுக்கு ஒரு கட்ஸ், ஒரு ஸ்பைனில் ஒரு துணிவு இருக்கிறதுனால நம்ம அவர்களை ஏற்றுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன்.